தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மயில் வாகனம் மாப்பிள்ளை மகேஷை குடிக்க வச்சு உண்மையை வர வச்சு அதை வீடியோவாக பதிவு பண்ணி கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சி வீடியோவை காமிச்சா வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகிட்டுருக்கு, ஆனால் ஆடியோ வரலை. இதை பார்த்து எல்லாருமே இது என்னது, இது என்ன வீடியோ, மகேஷ் அப்படி என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி மயில் வாகனத்துக்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல அவரால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலை. கரெக்டாக மாயாவும் என்று கொடுத்து அதை நான் சொல்கிறேன், இது மாதிரி மகேஷுக்கு குடிப்பழக்கமே கிடையாது, அவரை குடிக்க வச்சு அவர் ஏதோ வளர்னதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வந்து காமிக்கிறாரு, அவர் கெட்டவராக இங்கே சித்தரிக்கிறாரு அப்படின்னு மாயா ஒரு பக்கம் சொல்ல, இங்கே சாமுண்டீஸ்வருடைய ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து மயில் வாகனத்தை திட்டுறாங்க. வீட்டில் தின்னுட்டு சும்மா இருந்தால் இப்படிலாம் தான் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த கார்த்தி, ஏங்க அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன், எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இது ரெண்டும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் என்னால் சும்மா இருக்க முடியல, சரி குடிக்க வச்சு உண்மையை வர வச்சு வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட காட்டலான்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த ஃபோன் இப்படி சொதப்பணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது, சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் நானே காத்துட்ருக்கேன், ஸோ அதுக்கடையில் நீங்கள் எதுவும் செய்ய வேணான்னு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே பூசாரி கிட்ட ரேவதியுடைய அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது துர்கா வராங்க. துர்கா கிட்ட பிபி மாத்திரை காரில் இருக்க எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது துர்கா கார்கிட்ட வராங்க. அப்போ ரெண்டு பேர் அந்த காரில் சாஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த துர்கா அவங்க மேலே கோவப்படுறாங்க. இந்த காஸ்ட்லியான கார் மேலே எப்படி நீங்கள் சாயலாம் அப்படின்ட்டும், இந்த மாதிரி காரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரியும் கோவப்பட்டு அவமானப்படுத்தி பேசினதுனால அந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா துர்காவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போது மயில் வாகனத்தை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. மயில் வாகனம் இந்த ரெண்டு ரவுடி பசங்க கிட்ட பேசும்போது மயிலோட கையையும் பிடிச்சி முறுக்க அந்த இடத்துல மகேஷ் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை கத்தியால் குத்துனீங்கல்ல, உன்னை மாட்டி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மகேஷை கூப்பிட்டு அந்த ரெண்டு ரவுடிங்க கிட்டேயும் மகேஷை மாட்டி விட்றாங்க. நாங்கள் யார் தெரியுமா, சாமுண்டீஸ்வரி வீட்டு மருமகங்க அப்படின்ட்டும் என் மேலே கையை வச்சுட்டேன், ஆனால் என் சின்ன மாப்பிள்ளை மேலே கை வைக்க முடியுமா, என் சகலையில் மேலே கை வச்சா உன் கை துண்டாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேச, அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை மூக்குலே ஒரு போடுறாங்க. ஒரு குத்துலேயே இங்கே மூக்கொழிஞ்சு ரத்தம் வருது. அதை பார்த்த துர்கா, எதுக்கு மாமா அவரை மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்ல, இதுவே நான் அடி வாங்கியிருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி, இங்க மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சா 1.5 டன் வெயிட்டு, அவன் 2 அடியோட அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே எடுத்து விட இங்கே மகேஷை அடி வெளுத்து வாங்குறாங்க. அதை பார்த்தா கார்த்தி, என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி தூரமாக இருந்து சத்தம் போட்டுட்டு கிட்ட வராரு. அப்போ அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் கார்த்தியை பார்த்ததுமே பயந்து போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே விருமனுடைய ஆள்களை அடிக்கிறத இந்த ரவுடிங்க பார்த்துருக்காங்க. அதனால சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது கார்த்தி துர்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட கோவப்படாமல் பதமாக சொல்லியிருந்தா அவங்களே ஒதுங்கி போயிருப்பாங்க. எதுக்காக நீ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாதன்னு சொல்லும்போது, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் அங்கேருந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னு கார்த்தி மயில் கிட்ட கேட்க, 2 பேரும் சேர்ந்து தானே என்னை கத்தியால் குத்துனாங்க, அதுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கருப்புசாமிக்கு பூஜை போடுறாங்க. அப்படி பூஜை போடும்போது பூசாரி மேலே கருப்புசாமி வந்து அருள்வாக்கு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல யாருக்கு என்ன வேணுமோ வந்து கேளுங்க அப்படின்னு சாமி சொல்லும்போது ஊரில் இருக்க 1-2 பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குறைகளை வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு வாக்கை வந்து பூசாரி சொல்லும்போது அடுத்து சாமுண்டீஸ்வரி போய் உட்காடுறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சாமிக்கிட்ட கேட்கும்போது, கல்யாணம் நடக்கும் ஆனால் நீ நினைக்காதது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. பயப்படாத, நீ நினச்சபடி உன் பொண்ணோட கல்யாணம் நடக்கும், ஆனால் நீ நினைக்காதது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை பார்த்த மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அந்த சாமிக்கே தெரிஞ்சிருக்கு நீ தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிற அப்படின்னு சொல்ல, ஏன் இதில் என்ன இழுத்து விட்றீங்கன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அடுத்து ரேவதி போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது ரேவதிக்கு நல்லபடியாக ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. நீ நினைச்சது நடக்காது, ஆனால் நினைக்காதது நடக்கும், உன்னை நீயே தயார்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதையும் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. லாஸ்ட்டாக மகேஷை இங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்கிறாங்க. மாப்பிள்ளை மகேஷும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க, நீ என் எல்லைக்குள்ளே வந்ததே தவறு, நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரியா, உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி இங்கே மகேஷை மிரட்ட எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.